إلا بالله. جل எல்லாம் வந்து எல்லா குரானை சொல்கிறாங்க. குரானை வந்து நாம் படைத்தோம், நாம் நிறைக்கணும், கயாமத் நாள் வரையும் வந்து நாங்கள் பாதுகாப்பாக சொல்கிறோம் இல்லைங்களா. இது வந்து ஒரு 200 வருஷம் 300 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது வந்து ஓகே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நம்ம வந்து அதை வந்து பிலீவ் பண்ணுறோம். எனக்கு வந்து டவுட் வருது, ஒரு சில வருஷம் முன்னாடி எனக்கு டவுட் வருது. அதான் இந்த மாதிரி குரான் படிக்கும்போது அந்த அந்த இது படிக்கும்போது எனக்கு டவுட் வருது. அதெல்லாம் வந்து இது மாதிரி சொல்கிறேன், எப்படி வந்து இந்த குரானை பாதுகாப்போம். இந்திய காலகட்டத்தில் குரானை வந்து தப்பாக பிரிண்ட் பண்ணால் முடிவு போச்சுக்காரு. பிரிண்டிங் பண்ணும்போது மாற்றி பிரிண்ட் பண்ணால் தெரியாது இல்லைங்களா. அதே மாதிரி வந்து இப்போ பர்பஸ்ஃபுல்லாகவே பண்ணுறாங்க, ஆயத்தை மாற்றி பண்ணுறாங்க. இப்போது குரானை வந்து வேறு இதில் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஆடியோ ட்ரான்ஸ்லேஷன் வேறு மாதிரி இருக்குது, புதுசாக ட்ரான்ஸ்லேஷன் வந்து வேறு, அதாவது வேறு ஒரு கண்ட்ரியில் வாங்கினது வேறு மாதிரி இருக்குது. ஸோ மாற்றி மாற்றி வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எனக்கு என்னோட கேள்வினா, எப்படி வந்தாலும் எதாவது பாதுகாப்பான்னு சொல்ல, எப்படி இதை வந்து சொல்கிறான், ஹவு இஸ் பீயிங் தி ஸ்டேட்மெண்ட், அதை வந்து எனக்கு தெரிவு பண்ணணும். இப்போ வந்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அந்த சைடில், யார் ஆய்வுலாம் சொல்கிறாங்கன்னா, அதாவது குரான் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம், உலகத்தில் எல்லா குரான் அழிஞ்சு போனால் கூட நாங்கள் திருப்பி தீப்பிடிச்சு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அவங்களுடைய இது இந்த ஆர்குமெண்ட் எனக்கு வந்து அந்த ஆர்குமெண்ட் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, கன்வின்சிங்காக இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கன்வின்சிங்காக இல்லை. இது என்னோட கேள்வி, எப்படி வந்து நல்லா இது எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு கேள்வி. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். கேள்வி என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், இதை நாமே பாதுகாக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த இன்னாங்கிற வார்த்தையை அல்லாஹ் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறானோ அங்க சந்தேகமே இல்லை, நோ டவுட் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான், அந்த நிலைக்கு தான் அல்லாஹ் தஆலா இன்னான்னு சொல்றான். அதனால தான் இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்ங்கிற ஒரு இரவு இருக்குது, அது உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. அப்படி ஒரு இரவு நிச்சயமாக இந்த 365 நாளையில ஒரு இரவு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா அதை சந்தேகம் இல்லாமல் விசுவாசம் கொள்ளக்கூடியவர்கள் உறுதியாக நம்பணுங்கிறது அங்க இன்னா ஃபதஹனா லக ஃபத்ஹன் முபீனா, நிச்சயமாக வெற்றி வரும். அடியார்களுக்கு, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு சோதனை மட்டுமே போவாது, ஒரு காலகட்டத்தில் நிச்சயமா அல்லாஹ் தஆலா வெற்றி தருவான். எங்கெல்லாம் அல்லாஹ் அந்த இன்னாங்கிற வார்த்தை பயன்படுத்துறானோ அங்கெல்லாம் மக்களுக்கு சந்தேகமே தேவையில்லை, நிச்சயமாக அல்லாஹ் அது உறுதியாக உள்ளது, உறுதியாக நடக்குங்கிறதுக்கு தான் அல்லாஹ் அந்த இன்னாங்கிற அந்த சொல்லை அல்லாஹ் பயன்படுத்துவது. அப்ப கேள்வி என்னன்னா, குழப்பவாதிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு கியாமத் வரைக்கும் குழப்பவாதிகள் வருவாங்க. அவங்க பியாண்ட் த பவுண்டரி, இஸ்லாமுக்கு அப்பாற்பட்டு இருப்பாங்க இல்ல, இஸ்லாமுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவர்களுக்கு பேர் தான் முனாஃபிகீன்கள். முஷ்ரிக்கீன்களை நீங்கள் இலகுவாக அடையாளம் காணலாம், ஆனால் முனாஃபிகீன்களை நீங்கள் அடையாளம் காண முடியாது. அவங்க உங்களை விடவும் சிறப்பா தெரிவாங்க. நீங்க கூட இஸ்லாமில் லேசா தெரிவிங்க, ஆனா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவருடைய குர்ஆனை கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க, அவருடைய இபாதத்துகளை பார்த்தீங்கன்னா நீங்க வியந்து போவீங்க. ஆனால் அவர்கள் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பை போய் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். வெளியேறிடுவாங்க என்ன அர்த்தம், உள்ளத்துல இஸ்லாம் இருக்காது. அவனுடைய ஓதல், அவனுடைய இபாதத்தெல்லாம் பார்க்கும்போது அவன் தான் உண்மையான மோமின் போல உங்களுக்கு தோணும். உங்களுக்கு உண்மையான முஸ்லிம்களுக்கே மோமின்களுக்கே அவர்களை பார்க்கும் போது இவன் தான் பயங்கரமான ஆள் அப்படின்னு தோணும் தெரியும். ஆனால் அடிப்படையில் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகி விடுவார்கள் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஹதீஸாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முனாஃபிகீன்கள் எப்பொழுதுமே இடையூறு செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு செய்தி வந்தா அதை திருச்சி சொல்வாங்க, ஏன்னா அந்த ஃபித்னா குழப்பம் வரணும். அப்போ இன்னைக்கு நாம பார்க்கிற உலகத்துல நடக்கக்கூடிய அத்தனை குழப்பங்களுக்கும்
அந்தந்த இடத்துக்குள்ளாக இருந்து முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சகர்கள் இருந்துகிட்டு அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அப்படி குர்ஆனில் குழப்பத்தை ஏற்படுத்துவாங்களே, அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இதை நாம் தானே இறக்கினோம், இதை நாமே பாதுகாக்கிறோம் அப்படின்ட்டு. அப்ப இது எப்படி அல்லாஹ் பாதுகாக்கிறான்? அவங்க தான் குழப்பம் செய்யறாங்களே, அவங்க தான் அதனுடைய அர்த்தத்தை மாத்துகிறார்களே, அப்ப எப்படி அல்லாஹ் பாதுகாக்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் பாதுகாப்பவர்களிலே அல்லாஹ் சிறந்தன். ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் தான் பாதுகாப்பவர்களிலே சிறந்தவன். அல்லாஹ் அவன் படைப்பு சொல்றான், எப்பா நான் பாதுகாப்பேன் அப்படின்னா, அந்த படைப்பு தன்னுடைய அறிவு கொண்டு அல்லாஹ் எப்படி பாதுகாப்பான் அப்படின்னா, அல்லாஹுடைய வல்லமையை வல்லமே இல்லாத ஒன்று எப்படி மதிப்பீடு செய்ய முடியும்? அல்லாஹுடைய வல்லமையை, வல்லமை வரையறுக்கப்பட்ட ஒரு லிமிட்டடுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருள் அன்லிமிட்டடாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பேராற்றலை எப்படி வரையறுக்க முடியும்? அல்லாஹ் இப்படிதான் இருப்பான், இப்படிதான் செயல்படுவான், இப்படிதான் போவான், இப்படிதான் நடப்பான்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்ட சின்ன அறிவை கொண்டு அந்த பேராற்றல் மிக்கவனை எப்படி நாம் வரையறுக்க முடியும்? அல்லாஹ் சொன்ன சொல்லுதான். முனாஃபிக்கீன்கள் அல்லாஹ்வுக்கு மறைந்தவர்கள் இல்லை, முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ்வுக்கு மறைந்தவர்கள் இல்லை. எல்லா ரகசியமும் அல்லாஹ்வுக்கு தெரியும். 4 பேர் கூடி இருந்து ஒரு அறைக்குள்ள இருந்து ரகசியம் பேசினா அல்லாஹ் சொல்றான், 5வது ஆள் நான் இருக்கேங்கிறான். 4 பேர் கூடி இருந்து ரகசியம் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? கடலுக்கு கடியில பாதாள அறை அமைத்து இந்த ரகசியம் நம்மை தவிர யாருக்குமே தெரியாது அப்படின்னு 4 பேர் பேசுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? மக்கரல்லாஹி மக்கரன் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், நாமும் சூழ்ச்சி செய்கிறோம். சூழ்ச்சி செய்பவர்கள் அவரோட நாங்க சேர்றோம். ஏன்? அந்த முட்டாளுக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும். இந்த சூழ்ச்சினால் அது சாதகமா பாதகமாங்கிறது அதை மாற்றுவது ஏன் கேட்டாங்க. சூழ்ச்சி செய்தவனுக்கு அந்த சூழ்ச்சியை என்னால் திருப்பவும் முடியும். எத்தனையோ இடங்கள்ல குழப்பம் விளைவித்தவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் குழப்பத்தை உண்டாக்கிடுவான். இப்ப வெளிரங்கத்துல வஹாபிகள் தௌஹீத் ஜமாத்னு போட்டாங்க. இந்த தௌஹீத் ஜமாத் எப்படி ஆகி போச்சு? தமிழ்நாடுக்கு ஒரு தௌஹீத் ஜமாத், இந்தியாவுக்கு ஒரு தௌஹீத் ஜமாத். ஏன்? எங்க வந்து இந்த குழப்பம்? இவர்கள் உம்மத்துக்குள்ளாக குழப்பம் விளைவுன்னு வந்தாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்குள்ளாக குழப்பத்தை உண்டாக்கிவிட்டார். அப்படி யார் குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியிலேயே அல்லாஹ்வால் குழப்பத்தை உண்டாக்க முடியும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இறக்கப்பட்ட குர்ஆன் இன்றைக்கும் அதனுடைய யதார்த்த நிலையில் அப்படியே இருக்குதான்னா நிச்சயமா இருக்குதான் செய்யுது. சில இடங்களிலே சில முனாஃபிக்கீன்களால், நயவஞ்சகர்களால், குழப்பவாதிகளால் அது அவங்க ஏற்படுத்தப்பட்ட அந்த பிரதிகளில அந்த கிதாபில அவங்க மாற்றி எழுதி கொண்டாலும், ஆனா இன்னைக்கும் குர்ஆன் ஒரிஜினலாக இன்னைக்கு இருக்குதான் செய்யுது. அவங்க எதை மாத்திரலாம் சொல்றது போல ஜபருக்கு போல சேர் போடலாம், சுக்கூருக்கு போல பேசி போடலாம், என்ன செய்யலாம், ஆனாலும் ஒரிஜினல் இருக்கதான் செய்யுது. அப்படி மாற்று மதத்தவருடைய தௌராத்திலோ ஜபூர்ல ஒரிஜினலே இல்லை. அந்த ஒரிஜினல் இல்லாத போனதுனாலதான் அல்லாஹ் தஆலா அதை காலாவதியானது, அதோடைய காலம் முடிஞ்சு போய் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஆனா குர்ஆன் எக்ஸ்பைரி ஆகாது. கியாமத்து நாள் வரைக்கும் குர்ஆன் இருக்கும். கியாமத்து உலகம் அழிக்கப்படும் பொழுது குர்ஆனும் உயர்த்தப்பட்டு விடும். எப்படி உயர்த்தப்படும்? வெறும் கிதாபு தான் இருக்கும். இது சொன்னோம் இல்லையா, ஹஜ்ரத் ஷிஹாபுத்தீன் சுஹரவர்தி வலியுல்லாஹுடைய வரலாறு சொன்னோமா இல்லையா, அது போல கிதாப் குர்ஆன் ஷரீஃபாக இருக்கக்கூடிய அந்த கிதாபை நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலத்துல உலகம் வழிக்கு முன்னால வெறும் பேப்பர் தான் இருக்கும், எந்த எழுத்தும் இருக்காது. இன்னைக்கும் எத்தனையோ வரலாற்று சம்பவங்கள். குர்ஆன் ஷரீஃபு ஒரு எரிந்த பஸ்ஸுக்குள்ளாக ஒரு குர்ஆன் மாட்டிக்கொண்டது, பஸ்ஸே எரிந்து போனது, ஆனால் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. ஒரு வீட்டுக்குள்ளாக குர்ஆன் இருக்குது, அந்த வீடு எரிஞ்சு போச்சு, அந்த வீடு நாசமாகிவிட்டது, ஆனால் குர்ஆன் அப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா அல்லாஹ் தஆலா அதற்கு ஒரு ஆளுமையை தந்திருக்கிறான். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைகள். இந்த உலகத்தோட அத்தனை செயல்பாடுகளும் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரிலே நடக்கிறது. ஒரு பரக்கத்தானாலும் சரி அதற்கு ஒரு கட்டளை இருக்கிறது, ஒரு பலாயானாலும் அதற்கு ஒரு கட்டளை.
இப்போ கொரோனா வந்த காலத்துல எல்லாரும் சொன்னாங்க இது எல்லாரையும் பாதிக்கும், சுவாசிக்கக்கூடிய அனைவரையுமே பாதிக்கும் அப்படின்னா எல்லாரும் பாதிச்சு எல்லாரும் மௌத்தா போயிருக்கணுமே. எல்லாரையும் பாதிக்கவும் இல்லை, எல்லாரும் மௌத்தா போகவும் இல்லை. ஏன் அப்படின்னா அதற்கு என்ன கட்டளை அல்லாஹ்விடத்திலிருந்து கொடுக்கப்பட்டதோ அதுதான் அது நடத்த முடியுமே தவிர அது அல்லாது அல்லாஹ்வுடைய வல்லமை மீறி எல்லாத்தையும் செயல்படுத்த முடியாது. இன்னைக்கு நாம நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இன்னைக்கு உலகத்தினுடைய பெரிய ஆளுமையாக காட்டக்கூடிய அமெரிக்கா தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி வெனிசுலாங்கிற ஒரு நாட்டை உடனே இரவோடு இரவாக அதிகாரத்தை கைப்பற்றி நாம் தான் இந்த நாட்டுடைய அதிபர், இனிமே இந்த நாடு எங்களுக்கு சொந்தமானது, இதற்குடைய வளங்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தமானதுன்னு ஒரு நாட்டையே இரவோடு இரவாக தங்கள் பக்கம் கொண்டு வர முடிந்த இந்த அமெரிக்கா ஒரு சின்ன பகுதி காசா அவங்க இடத்துல போய் நாம ஒப்பந்தம் செஞ்சுக்கலாமா, இந்த கோட்டை தாண்டி நாங்களும் வரமாட்டோம், அந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரமாட்டோம். எப்பா நீ தான் இவ்வளவு பிரம்மாண்டமான ஆளுமையாச்சே, நீ இந்த உலகத்தில் விதித்ததெல்லாம் சட்டமாகுமே, உனக்கு அப்படிப்பட்ட அதிகார பலமும் ராணுவ பலம் இருக்குது. ஒரு நாட்டையே ஒரே இரவுல கைக்குள்ள கொடுத்த உனக்கு ஒரு சின்ன பகுதி காசா, அதே உங்களால் ஒன்றும் செய்ய முடியலையா அப்படின்னா செய்ய முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை. அமெரிக்காவோட நாட்டம் முக்கியமா, அல்லாஹ்வுடைய நாட்டம் முக்கியமா? இந்த கதையின் நாயகன் யாரு? நாயகன் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் இயக்கி கொண்டிருக்கிறான். அந்த இயக்கத்துக்கு மாற யாராவது செய்ய முடியுமா? இந்த கதையில யார் யார் என்னென்ன கதாபாத்திரத்துல நடிக்கணும், இயங்கணும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். இடங்கற கலூத்னா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹாதா திக்ருல் ஹத்முல் அஹதி. இந்த திக்ர் இருக்குதே இதுதாங்க இருக்கிறதுல ஹையஸ்ட் திக்ர். இதுதான், இதுக்கு மேல திக்ர் இல்லைங்க. ஹாதா திக்ருல் ஹத்முல் அஹதி. இந்த திக்ராகவே வாழ்ந்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய சொந்த அடியார்கள். எந்த ஒரு செயலும் அல்லாஹ்வுடைய ஹுக்கூம் இல்லாம நடக்காது. எச்செயலும் நின் செயலால் கண்டு சும்மா இருக்க எச்சமயம் கிருபை செய்வாய் யா ஹய்யூ கய்யூமே. இந்த பக்குவத்துல இந்த பதத்துல வாழ்ந்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய சொந்த அடியார்கள். அல்லாஹ் சொல்றான், இதன் குர்ஆனை நாம் இறங்கி வச்சிருக்கோம், இதை நாம பாதுகாப்போம். இல்லங்க அல்லாஹ் மிஞ்சி ஒரு சக்தி இருக்கு. எங்க இருக்கு? அப்படி ஒரு கிரியேஷன் இருக்கா? அப்படி ஒரு ஆற்றல் இருக்கா? எந்த ஆற்றலும் இல்லையே. இப்போ மேராஜுக்குள்ள வந்துடும். அற்புதமான சரியான சந்தர்ப்பம் இது. மேராஜுக்குள்ள போறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீரா குகையில சில்லா இருந்தாங்க. இஸ்லாமுக்கு சில்லா இருக்காங்க. ஆமா சில்லா இருப்பீங்க. இந்த மூட்டை கட்டிக்கிட்டு சில்லா போறீங்க, அந்த சில்லா இல்லைங்க. இந்த கஸ்து குஸ்து சொல்றீங்களா, அந்த சில்லா இல்லைங்க. இது இபாதத்து செய்யணுங்க. 3 வேளை மூக்கு உடைக்க முடிச்சு சாப்பிடுறது சில்லா இல்லைங்க. என்ன ஒரு வேளை சாப்பிட்டு அது அரை வயதா சாப்பிட்டு உட்காந்துருக்கணுங்க. ஒரே இடத்துல இருந்து அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யணும், இபாதத் செய்யணும், உடம்பு வலிக்கு நோவுங்க. காலையில டீ பிஸ்கெட்டு, சாயங்காலம் வடை போண்டா, மட்டன் பிரியாணி, பீப் பிரியாணி அப்படின்ட்டு பள்ளிவாசலுக்குள்ள நறுமணம் கமழ்ந்த பள்ளிவாசலை வந்து பிரியாணியால் கமல வச்ச அந்த சில்லா இல்லை. கல்வத்தில் இருக்கணும். தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு இபாதத்துக்குள்ளாக நாம இருக்கணும். அதற்கு பேர் அந்த சில்லா. அதனாலதான் ரமலான்ல ஏத்திகாஃப் அப்படிங்கிற ஒரு இபாதத் இருக்கு. அந்த ஏத்திகாஃப் எதுக்கு? நீங்க உங்களை தனிமைப்படுத்தி உங்க ரப்போடு நீங்க உரையாடணும். உலகத்துல நீங்க எவ்வளவு நேரத்துக்கு செலவு பண்ணீங்க? இந்த 10 நாளையில நீங்க இருந்து அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் அந்த இரவு சொல்லிருக்கானே, அந்த இரவுல ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்குதாமே, அதை நாம் அடையணுமே. அதனால உலகத்துடைய எந்த விஷயத்தையுமே தொடர்பு நமக்கு இல்லை. நாம் உலகத்துடைய தொடர்பை விட்டு நீங்கி மௌத்தானவர்களை போல், ஒரு ஜனாசாவை போல் நாம் ஆகி நாம இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் இருந்தாங்க. அவங்களோடு இருக்கணும் நாடியவங்களும் தங்களுக்கு தாங்கள் ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி கொண்டு அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு?
குலில் ஹக்க வலவ் கான முர்ரா, கசப்பா இருந்தாலும் உண்மையை பேசணும். இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு? மாப்பிள்ள நீ வந்துறியா, நீ வந்துறியாப்பா, ஆப்பா நம்ம 10 பேர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அங்க என்ன ஆயிடுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூடி அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். நம்ம தராவி சொல்லணும். அதன் பிறகு எல்லாம், அதாவது எல்லோரும் கூடியிருக்கும் கடலில் ஏகனை கண்டு மகிழ்ந்திருப்பது என்னாலும் வீட்டுல என்ன சாப்பாடு, வீட்டுல என்ன சாப்பாடு எல்லாம் கொண்டு வைப்பான். பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலும் பசங்க கொண்டு வந்துட்டு ஒரு உணவு இன்னொருத்தர் பரிமாறிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி கொண்டு வந்து எல்லாம் போடு சாப்பிடு, நல்லா நல்லா இருக்கு. இதுக்காக ஏத்திக்காப்போ இந்த ஏத்திக்கா சொல்லல. இதுக்கு வேற மொஹல்லாவில் ஒரு ஆளாவது ஏத்திக்காக இருக்கும், இல்லைன்னா மொஹல்லாவுக்கு அந்த பறக்கத்து கிடைக்காது, பாவியா போயிடும். அதனால ஒரு ஆளா, அதனால எப்பா காசா கொடுக்குறாப்பா ஒரு ஆள் உட்காந்துக்க அப்படின்னு. இங்க ஒரு ஆள் இல்லை, 40 பேர் உட்காந்துக்குவா. ஏன்? சோகம் கட்டாயம். 10 நாள் நல்ல சாப்பாடு நிர்வாகம் தயார் பண்ணி கொடுங்க. அவங்க ஏத்திக்கா இருக்காங்க. என்ன ஏத்திக்கா இருக்காங்க? நல்ல சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, ஏத்திக்கா இருக்காங்க. யாரை ஏமாத்துவதற்கு? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றான், நான் எந்த மார்க்கத்திற்கும் துறவரத்தை ஏற்படுத்தவில்லை. கன்னியாஸ்திரிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அப்படி நீங்கள் திருமணம் முடிக்காம ஆளுங்கன்னு ஏற்படுத்தலை. ஏன்னா நாம் ஜோடியாகத்தான் படைத்திருக்கிறோம். ஆனால் சில அடியார்களுக்கு இயல்பாகவே அவர்கள் பிறப்பில் இருந்து அவர்கள் அல்லாஹ்வின் மீது அதிகமான தேட்டம் கொண்டவர்கள். அவங்களுக்கு உலக இச்சையானது அறவே அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டவர்கள். அது ரொம்ப கோடியில் ஒரு நபர், கோடியில ஒரு நபருக்கு தான் அல்லாஹ் அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம். ஆனா சில கோடியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பல கேடிகளும் அதுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அந்த வேஷம் போட்டுக்கிட்டு நாங்களும் துறவரத்தில் இருக்கிறோம், வெளி ரங்கத்துல துறவரம், அந்த ரங்கத்துல வேற வரோம், இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தி கொண்டு அப்படிலாம் இருக்காதப்பா. யதார்த்தமானது என்ன? ஒரு சராசரி மனிதனுக்கு என்ன? பசி எடுக்கும், சாப்பிடணும், உறக்க வரணும், உறங்கணும். இது ஏதாவது சாதாரண மனிதன். ஆனால் அதை கடந்த புனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க அதை கடந்த புனிதமானவர்கள். அப்ப அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நாம இப்படி துறவரத்தை போதிக்கல, அவங்க தங்களை தாங்களே இப்படி துறவிகளாக காட்டிக் கொண்டார்கள். ஆனால் அதில் அவர்கள் உண்மையாக இல்லை. குர்ஆன் அல்லாஹ் ரமலான்ல தான் இறக்குனான், மாற்றுக்கிறது இல்லை. குர்ஆன் கொண்டாடப்பட வேண்டியதுதான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க தராவி தொழு வைக்கிறீங்களே, அது குர்ஆன் கொண்டாடதான் படுதா? கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுதான் கொண்டாட்டமா? இதான் கொண்டாட்டமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. இதான் கொண்டாட்டம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin என்ன ஆச்சு? சீக்கிரம் முடிக்கணும்ல, 27க்குள்ள பொட்டி கட்டி கொண்டு போயிடணும். ஏன்டா 27க்கு ஒன்னாவதுல போயிடு, வேற ஒண்ணுக்கு முடிச்சிரு ஜோலிய. அலிஃப் லாம் மீம் ஆமி கடைசி கொண்டு வந்தாவா முடிச்சு வச்சு அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. முட்டாள். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நாம் அவர்களுக்கு ஃபர்தாக்கவில்லை, கடமையாக்கல, அவர்கள் தங்களுக்கு தாங்களே கடமையாக்கி கொண்டார்கள். ஆனாலும் அதிலும் அவர்கள் உண்மையாக இல்லை. எப்பா இன்னைக்கு ஹராம பாக்குறீங்களே, அவங்க எப்படி தொலைக்கிறாங்க? எப்படி நீங்க தொலைக்கிறாங்க? தொலைச்சு விடுவாங்க. மன்னர் என்ன செய்வாரு? கழுத்து வெட்டிடுவாங்க. குர்ஆன் இறக்கப்பட்ட இடம் காபத்துல்லா கொண்டாடுறாங்க, மதீனா ஷரீஃப் கொண்டாடுறாங்க. ஆனா நம்ம மஹல்லாக்கள் என்ன ஆயிடுதுன்னா 27க்குள்ள முடிச்சிடணுங்க. எடுத்தவொடனே 1.5 ஜூஸ், எடுத்தவொடனே 140ல போன ஸ்பீடு பறக்கணும்.
அப்புறமா 1ல இருந்து 20 வரைக்கும் விசேஷ நாள் இல்லை அப்படின்னு ஷரியத்தினுடைய அமைப்பில் இருக்குது. 20ல இருந்து 30 தான் விசேஷ நாள். அப்போ 1ல இருந்து 20 வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? 10 ஜூஸ் தான் ஓதணும். 1ல இருந்து 20 என்ன செய்யணும்? 10 ஜூஸ் தான். ஏன்னா விசேஷம் அதுக்குள்ள இல்ல. விசேஷம் எப்போ வருது? 20ல 30 தான் இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? அந்த 20ல 30க்கு தான் நீ வைக்கணும். ஆனா இங்க என்ன ஆயிருது? 1ல இருந்து 20க்குள்ள மொத்த சொல்லி முடிஞ்சு போச்சு. அந்த 1ல 20ல இருந்து 30க்கு வெறும் அரை ஜூஸ் தான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யார் உங்களுக்கு இதை சொல்லி தந்தது? உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் இதை பொது சபைக்கு கொண்டு வந்து பள்ளி வாசல்கள்ல தராவி தொழுவுங்க அப்படிங்கிற இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கியவர் உமர் ரலியல்லாஹு தான். ஆனா அதே உமர் ரலியல்லாஹு இப்ப இந்த காலத்துல இருந்தா நீங்கள் எல்லாம் என்ன ஆகிருப்பீங்க? உங்களோட உடம்புல தலை இருந்திருக்குமா இப்படி குர்ஆன் ஓதி இருந்தா? ஏன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஊருக்கு போனாங்க. அங்க ஒருத்தர் தொழ வச்சாங்க. உமர் ரலியல்லாஹு போய் அந்த ஜமாத்தை சேர்ந்துட்டாங்க. அவர் தொழ வச்ச உடனே இவங்களுக்கு பெரிய குழப்பமா போச்சு. இவர் குர்ஆன் தான் ஓதுறாரா அப்படின்னு குழப்பமாய் போச்சு. தொழுது முடிச்சு சட்டையை பிடிச்சிட்டாங்க. என்ன ஓதுற நீ அப்படிங்கிறான். குர்ஆன் தான் ஓது. நீ குர்ஆன் ஓதுற மாதிரி இல்லை, இது குர்ஆனே கிடையாது அப்படிங்கிறான். இல்லைங்க இப்படி கூட ஓதலாங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும். அவங்க மட்டும் இல்லே சொல்லட்டும், நீ ஆளு காணி அப்படின்ட்டு அழைச்சிட்டு விட்டாங்க. யார சொல்லா இந்த மாதிரி ஊருக்கு போயிருந்தேன், ஜமாத் நினைச்சிட்டு தொழுகையில் கலந்துக்கிட்டேன், ஒரு குர்ஆன் ஓதுனேங்கிறாரு. ஆனா குர்ஆன் மாதிரியே இல்லை யார சொல்லா, நான் வேற மாதிரி வருகிறாரு. நீ கேட்டு சொல்லுங்க யார சொல்லா, இது ஒரு முடியை செஞ்சிருவோம் அப்படிங்கிறாங்க. யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஓதுனாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அது குர்ஆன் தான். குர்ஆனை அல்லாஹ் 7 முறைகளிலே ஓதும்படி அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான். அதுல ஒரு முறை தான் இது. அதனால நீங்க இப்படி ஓதுறீங்க, அது முறை இல்லை, அந்த முறை இல்லை. சப்த ஸ்வரங்கள் இருக்கு இல்லையா, 7 ராகங்கள். அது போல அல்லாஹ் தஆலா குர்ஆனை 7 விதமாக அமைத்து வைத்திருக்கிறான். அந்த அமைப்பு அது. அதனால நீங்க ஓதுறது ஒரு அமைப்பு சொல்லிடாதீங்க, ஒன்னே விடுவாங்க. இது எந்த அமைப்பிலுமே சேராது. நீங்கள் ஓதக்கூடிய ஓதல் உள்ளத்துல போய் பதிலா எந்த ஃபாயிதாவும் இல்லை. நம்ம ஹல்வத் கலிஃபாவா சொல்லுவாங்க, பைய பைய பாயும் தண்ணி கல்லும் குளிர பாய். ஒரு கல் இருக்குது, வரக்கூடிய தண்ணியானது அந்த கல் மீது மெதுவாக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீர் பட 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 என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கல்லானது அந்த நீர் இருக்கக்கூடிய குளிர்ந்த தன்மையை அதை எடுத்துக்கொள்ளும். அப்ப அந்த கல்லுக்குள்ள அந்த குளிர்ந்த தன்மை இருக்கும். அதே அந்த கல்லின் மீது வேகமாக மொத்த தண்ணீர் பட்டு போயிட்டா அதுல எந்த சுவடுமே இருக்காது. தண்ணீர் பட்டதற்கான எந்த குளிர்ந்த தன்மையும் அந்த கல்லுக்குள்ளாக இருக்காது. அப்போ எல்லாவற்றை விடவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு பேர் அற்புதமாக குர்ஆன் ஷரீஃப் இருக்குது. அந்த குர்ஆனை நீங்க எப்படி ஓதணும்? இப்ப நம்ம வீரப்பாடு ஞான பிடிச்சு பாடுறோமே, ஆராறு கப்பான் அணு அணுவாய் வந்துலகில் வேறாரோ ஒப்பில்லா மேலோனே வீரான புகழ்ச்சி துஆ அடியேன் புகழுதற்கு நீ மனதுள் மகிழ்ச்சி தருவாயே மகிழ்ந்து. இதான் அமைப்பு. ஆறாறு கப்பால் என்ன ஆகும்? இப்ப ஒரு இடத்துல ஓதுறாங்க. ஆரம்ப காலகட்டத்துல நாம இந்த ஞான புகழ்ச்சியை தேடி அடைந்த காலத்துல ஒரு இடத்துல ஞான புகழ்ச்சி மஜ்லிஸ் நடக்குதுன்னு சொல்லி நாம போனோம். இந்த சென்னையில தான் ஒரு பகுதி இருக்கு. அங்க போனா கொடுமையிலும் கொடுமை. எழுதியவன் ஏட்ட கெடுத்தான், படிச்சவன் பாட்டை கெடுத்தாங்கிற மாதிரி
அங்க போய் பார்த்ததோட சொன்ன, எப்பா உனக்கும் நமக்கு செட் ஆகாது, நீ அப்படியே போயிருக்க. ஞான புகழ்ச்சி உங்களை வழி நடத்துறதுக்கு நீங்க பாடல, அது உங்களை வழி தான் செய்யும். ஏன்? குர்ஆன் எல்லாம் சொல்றான், இந்த குர்ஆன் நீங்க நல் எண்ணத்தோடு கொண்டு போனால் அது உங்களை நல் வழியில் நடத்தும். நீங்க தீய எண்ணத்தோடு குர்ஆனை கொண்டு போனா அது வழி கொண்டு கெடுத்து விடும், வேற வழியை கொண்டு போய் நீங்க போய் தொழடா அப்படின்றோம். அது போல ஞான புகழ்ச்சியை கொண்டு நீங்க பலன் பெறணும்னா அதோடு அதை நீங்கள் அதை முறையாக பாடுனா, உங்களுக்கு பாட தெரியல, படிக்க ஒழுங்கா படிக்கணுமா இல்லையா? சரிப்பா, பாட தெரியல விட்டு உனக்கு ராகம் வரல, பாட்டு வரல, ஆனா சினிமா பாடம் பாடுறாங்கல்ல, அந்த பாட்டெல்லாம் எப்படி வருது? இது மட்டும் வராதுங்க. சினிமா பாட்டு எல்லாம் வாயில வருது, ஆனா இது வராது. ஏன் அப்படின்னா உள்ளம் அதன் மீது இல்லை. ஹொப்பு இருந்தால் நிச்சயமாக அது அமைப்பின் வரும். அதனால நம்ம பள்ளிவாசல பாக்குறோம், இன்னைக்கு சேர் கலாச்சாரம், எல்லாருமே சேர்ல, யார் இருந்தாலும் சேர்ல. எங்க இருந்துச்சு? அதாவது வயோதிகத்துல முடியாதவர்களுக்கு சலுகை. இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்கள் நின்று தொழுங்கள், அதுதான் சிறந்தது. உங்களுக்கு நின்று தொழ முடியவில்லை என்றால் கீழே அமர்ந்து தொழுங்கள். அமர்ந்து கூட உங்களால் தொழ முடியல, படுத்துக்கிட்டே தொழும். இப்படி சொன்ன மார்க்கத்துல சேர போட்டு தான் இன்னைக்கு நீங்க தொழுறீங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு முட்டு வலிக்குது, எனக்கு முதுகு வலிக்குது, எனக்கு இடுப்பு வலிக்குது. சரி, இதெல்லாம் சொல்றீங்க. உன் வீட்டுல உன்னுடைய விஷயத்துல அந்த முட்டு வலியும் மூட்டு வலியெல்லாம் அங்க காணாம போயிடுது. ஏன்? அதான் சொன்னேன், மொடவனுக்கு மஹப்பத் வந்துட்டா மரம் ஏறிடுவான். மொடவனுக்கு மஹப்பத் வந்துருச்சு, சாத்தியமே இல்லை. ஹேண்டிகேப் மரம் ஏற முடியுமா? ஆனா ஏறி நிற்கிறான். எப்படி ஏறினா அப்படின்னா மஹப்பத்து. ஆனா பள்ளிக்காலத்து வரும்போது மஹப்பத் அது பண்ணா கேட்கிறாங்க. ஆண்டவர் சொன்னா கடமை, சரி அந்த முடிஞ்சு வச்சுக்காது. அப்போ இதெல்லாம் எப்படி அலட்சியம்? மஹப்பத்தை நீங்கள் பெறவில்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு பாருங்க. அவர்கள் கடைசி காலத்தில் கூட தரையில் தேய்ந்த வண்ணமாக அவர்கள் கால்கள் வரும் பொழுதும் அவர்கள் தொழுகைக்காக வந்தார்கள். கயிறுகளை சாஞ்சி நிற்பாங்களாம். முடியாதவங்க கூட கயிற்று மேல சாஞ்சி நின்று தொழுவாங்களாம். அல்லாஹ் மீது மஹப்பத்து கொண்டவர்கள். ஆனா இன்னைக்கு என்னென்ன வேடிக்கை எல்லாம் பள்ளிவாசல் காட்டுறாங்க. இதெல்லாம் காலத்துடைய கோலம். இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்படி இருந்தால் அல்லாஹ்வின் திரு சமூகத்திற்குள்ளாக விரட்டி அடிக்கப்படுவீர்கள். அந்த சன்னிதானத்துக்குள்ளே போக மாட்டீங்க. இந்த உலகத்தை நீ எப்படி இருந்துக்கலாம், அந்த உலகம் வரைக்கும் தான். இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு நீ அந்த வாசலுக்குள்ளே உள்ள அல்லாஹ் அனுப்ப மாட்டான். வெளியே காத்துக்கிட்டு சாவடிப்பான். நாம அதுதான் சொன்னோம், கபூர்ல பெரிய அதாப் என்ன தெரியுமா? மலக்குமார்கள் வருவாங்க, ஈட்டியால உதைப்பாங்க, சம்மட்டியால அடிப்பாங்க. அதெல்லாம் அப்புறம் பெரிய அதாப் என்ன தெரியுமா? தட்டடிவு. அதுக்கு பேர் போர் அடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, போர் அடிக்குது. ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே அந்த ஆளு தூக்கி இடத்துல உட்கார வச்சா ஆகும். ஐயோ என்னால முடியலையே, நான் முடியலையே. அதான் அதனாலதான் சொல்ல மெஞ்ஞான சூழ்கடலை உண்டையான் சும்மா இருக்க அருள்வாய். நாயகமே, நம்முடைய மசா சாஹிபுல்லா மஹியத்தீன் சொல்றாங்க, நாயகமே அந்த மெஞ்ஞான கடலை நானும் பருகணும். அதை பருகிட்டு நான் அப்படியே இபாதாத்திலே மூழ்கி திளைச்சேன். சும்மா இருக்கா, இபாதாத்திலே மூழ்கி திளைத்து அல்லாஹுடைய அந்த லைஃப்லேயே நான் லயிச்சிருக்கேன். அப்ப அவங்களுக்கு நீங்க எத்தனை யுகம் சொன்னாலும் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு அது சுகம். ஆனா துன்யா ஓடினவனுக்கு முடியுமா? நம்ம மஜ்லிஸ்க்கு சில பேரு இந்த வியாபாரிகளா வரக்கூடிய மக்கள் ஒரு கட்டம் வந்த பிறகு அவங்களால முடியாது, அப்படியே தயாரா நிற்பாங்க. எப்படா ஓடலாம், அதாவது இஷாரா காட்டுவாங்க, கிளம்பட்டுமா, போட்டுமா, ஆகட்டுமா,
அப்படின்னு அவங்க. அப்ப நமக்கு எந்த சிந்தனை வரும்? இவங்க இங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, அங்க எப்படி இருப்பாங்க கபரோட வாழ்க்கையில? எங்க போக முடியுமா? எங்கேயும் போக முடியாது. அவுலியாக்களும் அம்பியாக்களும் அப்படியா? அவங்க எங்கேயும் போவாங்க. அவர்கள் அரசர்கள், அல்லாஹ்வுடைய சுத்த அடியார்கள், அல்லாஹ்வினால் பதவி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள். நம்ம அப்படி இல்லையே. அப்போ நாம இந்த உலகத்துல நீங்கள் நாம் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு கசப்பா இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்மை தவறாக நினைத்தால் அது நாளைக்கு உங்களுக்கு திரும்பவும் இரட்டிப்பு தண்டனை கொடுக்கப்படும். ஏன்னா இது சத்தியத்தின் பேச்சு, என்னோட பேச்சு கிடையாது. இதுதான் யதார்த்தமான சத்தியம். இதை நீங்கள் கேட்கக்கூடியவர்கள் புரிந்து கொண்டு செய்யக்கூடிய தவறை திருத்தி இனிமேல் அப்படி அல்ல, பள்ளிக்கு போனா நாம நம்மளால் முடிந்த வரைக்கும் நின்று தொழணும், இல்லையா தரையில் அமர்ந்து கூட தொழணும். அல்லாஹ்வுடைய முஹப்பத்தில் இருந்து அது அடுத்த சந்ததிக்கு வழிகாட்டி. இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்தவ கலாச்சாரம் போல இனி பள்ளிவாசல்ல வந்தா எல்லாம் மேஜை தான் போட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கலாச்சாரத்தை கொண்டு வரதுக்கு தான் நீங்க இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிப்பு எல்லா பக்கமும் ஆக்கிரமிப்பு எல்லாம் ஆக்கிரமிச்சு. ஏன்னா யாருடைய உள்ளத்தில் முஹப்பத் இல்லை. முஹப்பத்தை எப்படி அடைவது? முஹப்பத்துனா என்ன? முஹப்பத்தை எப்படி ருசிப்பது கூட அமைப்பு தெரியாத மக்கள். ஒரு சாப்பாடு கொடுத்தா சாப்பாடை சாப்பிட தெரியுமா இல்லையா? கையில ஒரு லட்டை கொடுத்தா என்ன செய்யறான்? நஷ்டம் போடு, உள்ள லட்டை செய்யுது போடு, அப்படியே போடு, அப்படியே சாப்பிடணும். அதை ருசிச்சு சாப்பிடணும். ஆனா நஷ்டம் சொல்லுது அப்படியே போடணும், மொத்தமா போடும் அப்படின்னு. சில பேர் இந்த முட்டை சாப்பிடுவாங்க, மொத்தமா வாயில் போட்டு அப்படின்பான். ஏன்? கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா வாய் ஒத்துக்காதா, இல்ல வயிறு ஏத்துக்காதா? அப்படின்னா இல்லை. ஏன்? அந்த நஃப்ஸோட இது மொத்தம் அப்படியே போடு. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய சோட்டா பீமா என்ன செய்யுது? அப்படியே வாயை திறந்த உடனே வாய்க்குள்ளியா போயிடும். இதெல்லாம் மாற்று மதத்தருடையது. நமக்கு இஸ்லாம் அதையெல்லாம் சொல்லி தரல. அப்போ இந்த இஸ்லாமில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான வழிகாட்டுதலை எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் அறிந்து, நாம் அறியலைன்னா அதை யார் அறிந்திருக்கிறார்களோ அவரிடத்துல போய் அந்த பண்பை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்க்கையில சிறக்கணும். அதுதான் ஆக சிறந்தது. அதே போல இனி ஒரு செய்தி இருக்கு, தலைமையின் கீழ்ப்படிதல். இன்ஷா அல்லாஹ் அது இன்னொரு நாள் வந்து அது ஒரு விரிவான பேச்சு. அதை அந்த இன்ஷா அல்லாஹ் பெரியவங்கனால அந்த தலைப்பில் அது தலைமையின் கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம், அது இஸ்லாத்திற்கும் ஞான விஷயத்திற்கும் சூஃபிசத்திற்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது, அதற்கான அமைப்பு என்ன, அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது அங்கிறத அந்த பேச்சு பேசுவோம். இன்னைக்கு மெஹராஜனுடைய ஒரு விஷயத்தை மட்டும் மேலோட்டமாக, ஏன்னா மெஹராஜோட விஷயத்தை பேசணும்னு சொன்னா அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. அதுல ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு பாகமும் அவ்வளவு விஷயங்களை தாங்கி இருக்கிறது. அது நடந்தது ஒரு கணப்பொழுது. எப்படி கணப்பொழுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலே படுத்திருந்தார்களோ அவர்கள் எந்திரித்த பிறகு அந்த சூடு ஆறுவதற்கு முன்பாக போயிருந்துட்டாங்க. எங்க போயிட்டு வந்துட்டாங்க? மெஹராஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. என்ன மெஹராஜ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவில இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு வந்தாங்க. கஅபாவுக்கும் பைத்துல் முகத்தஸுக்கும் எத்தனை 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது? கிட்டத்தட்ட 2000-3000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இப்ப நாம இன்னைக்கு சொல்றோம் அஜீபர் இப்படி போயிட்டு வந்துட்டேன், இஸ்லாம் விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏங்க ஃபிளைட்ல போனா டைரக்ட் ஃபிளைட் 2.5 மணி நேரம் ஆகுங்க, அங்கிருந்து ஒரு 2.5 மணி நேரம் காருக்கு ஆகுங்க. அப்ப இங்க இருந்து அங்கிருந்து போறது எப்படி பார்த்தாலும் 10 மணி நேரம் ஆகும். நீங்க இங்க இருந்து தயாராகி போயிட்டு வர்றதுக்கு இப்படிங்கிறது எப்படி உங்க போக முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். இதுக்குதான் அல்லாஹ்வோட வல்லமை இருக்கு. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அவர்கள் இருந்த இடத்திலிருந்து எழுந்தவுடன் உலகம் அப்படியே ஸ்தம்பிக்கப்பட்டு விட்டது. ஃப்ரீஸ். அப்படியே அல்லாஹ் அப்படியே அதை ஸ்தம்பிக்க வச்சுட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ் வந்தாங்க. இந்த பைத்துல் முகத்தஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 நபிமார்களுக்கும் தலைமையாக இமாமாக இருந்து அவங்க தொழுகை நடத்தினாங்க. ஒவ்வொருத்தரும் முசாபா செஞ்சாங்க, வாழ்த்து சொன்னாங்க, மங்களம் சொன்னாங்க. ஏன்? அல்லாஹ் சந்திக்க போறாங்க. எந்த நபிக்கு கொடுக்கப்படல, யாருக்குமே கொடுக்கப்படாத சிறப்பு, யாருக்குமே கிடைக்கப்படாத சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெறதுனால எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க, முசாபா செஞ்சாங்க. அப்படி அங்கிருந்து முதல் வானம் 2, 3, 4, 5, 6 இந்த 7 வானம் போக போடுவோம். இந்த 7 வானத்தில் அல்லாஹ்வால்
அந்தந்த வானத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட நபிமார்கள் ரசூலுல்லாஹ் வரவேற்றாங்க, மங்களம் சொன்னார்கள், வாழ்த்து சொன்னார்கள், வழி அனுப்பி வைத்தாங்க. இப்படி கடந்து 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 கூடவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் டிராவல் பண்றாங்க. இப்படி அவங்க கூடவே அவங்களோட பயணிக்கிறாங்க. அரிசை கடக்கிறார்கள், குருசை கடக்கிறார்கள், சித்ரத்துல் முன்தஹாங்கிற ஒரு எல்லை வருது. அந்த எல்லையோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்று கொண்டார்கள். சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இதற்கு பிறகாக நீங்க தான் போகணும், இதுக்கு மேல நீங்க தான் போகணும், என்னால் வர முடியாது. இங்க தான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்தேன். அப்ப அந்த சில்லா கல்வத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கும் பொழுது இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 600 ரெக்கைகள் கொண்ட பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய படைப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சையதுல் மலாயிகா, மலக்குமார்களுக்கு ஹெட், தலைவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வினால் பதவி கொடுக்கப்பட்ட அரும்பெரும் பாக்கியத்திற்கு சொந்தக்காரர் ஜிப்ரீல். ஏன்னா ஹாதிமுஹு, ஹாதிமே ரசூல் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யாரோட காதிம்? ரசூலுல்லாஹோட காதிம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய்யா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே உங்களுக்கு சையதுல் மலாயிகாங்கிற சந்தோஷமா, காதிமே ரசூலுங்கிற சந்தோஷமானா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு காதிமே ரசூல் தான் சந்தோஷம், சையதுல் மலாயிகா சந்தோஷம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் அழகு ரூபமாய் அந்த அவர்களுக்கு முன்னால பணிந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதுதான் நான் சந்தோஷப்படுறேன், பிரியப்படுறேன். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வந்தாங்க. வஹி கொண்டு வந்த போது ஜிப்ரீல் ரசூல் ஸல்லல்லாஹு தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்குறவங்க எழுப்ப முடியாதே, அது சாதாரண மனிதருக்கு பொருந்துமே. இங்க படுத்திருக்கவங்க யாரு? சர்தார் ரசூலுல்லாஹ் வாச்சே, சர்வ லோகத்தோட அதிபதி ரசூலுல்லாஹ் வாச்சே, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி ரசூலுல்லாஹ் வாச்சே. அவங்கள போய் ரசூலுல்லாஹ் இன்னைக்கு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய ஹபீபாச் அத்தனை படைப்பிடங்களுக்குமான மூல ஆதார பொருள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க படுத்திருக்காங்க, எப்படி அவங்க எழுப்புறது அப்படின்ட்டு அங்க ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஓடல, செய்தி சொல்லணும், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாறு செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய ஹபீபுக்கு பேரதவா நடக்கக்கூடாது. இப்ப என்ன செய்யுது? பேர் சொல்லி கூப்பிடுறதா இல்ல தட்டி எழுப்புறதா, என்ன செய்யறது நிக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா, இப்ராஹிம் ரசூலுல்லாஹ்வுடைய பாதத்தை முத்தமிடு, ரசூலுல்லாஹ்வுடைய பாதத்தை முத்தமிடுங்க. அவங்க எந்திரிச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாதத்தை முத்தமிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா செய்வான். ஆதம் சுஜூத் பண்ணிடுறேன், அல்லாஹ் நீ சொல்லிட்டு உன்னோட கட்டளை நான் சுஜூத் பண்ணிடுறேன். எங்களுக்கு என்ன சொன்னாயோ அதை நாங்கள் மனமோந்து செய்வோம், நாங்கள் அதுக்கு மாறு செய்ய மாட்டோம், நாங்கள் உள்ள அடியாராக இருக்கிறோம். அவன் ஆதமுக்கு நான் செஞ்ச பண்ணுமா? நேத்து வந்தது, காலங்காலமா இருக்க, நான் டானுக்கெல்லாம் டானுண்டா, நீ டானோ டெட்டானோ போப்பான்னு அனுப்பிவிட்டா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதத்தை முத்தமிட சொன்னாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முத்தமிட்டாங்க. அப்போ முதலாவது ஆஷிக்க ரசூல் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். அதனால்தான் உலாய ஸல்லி வஸல்லிம் தாயி மன்னபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம் மலக்கான ஜிப்ரீலு மகிமை நான் உரைத்த கவி துலக்கமாய் படிப்பவர்க்கும் துய்யோன் ரஹமத்துண்டா. அந்த யாசீன் யா ரசூலுல்லாஹ் பைத்தை எழுதினது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் இன்னைக்கு திரைச்சீலைகளால் மூடப்பட்டிருக்கிற மதீனா ஷரீஃபுடைய செவத்துல எழுதப்பட்ட பைத், அந்த பைத்து யா சையதி யா ரசூலல்லாஹ், என் தலைவரே யா ரசூலுல்லாஹ். யார் சொல்றா? சையதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் சார் கூட்டு போனவளாச்சே, அழைச்சிட்டு போனவள எந்த நிலையில நாம இருந்தோம், அவங்க எந்த நிலையில உயர்ந்தாங்கிறது கண்ணால பார்த்தோம். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பிரம்மாண்டமான படைப்பு ரசூலுல்லாஹ் பார்த்து பயந்து வீட்டுக்கு வந்து போத்துங்க போத்துங்கன்னு சொல்லி ஹஜ்ஜாமட சொல்ல போத்துனாங்க. அப்படி பயந்த பிரம்மாண்டமான படைப்புக்கு சொந்தக்காரர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ப என்ன சொல்றாரு? அவர் பயப்படுறார்.
யாரும் சொல்லா என்ன கூப்பிடாதீங்க, யாரும் சொல்லா என்ன கூப்பிடாதீங்க, நீங்க தான் போகணும். நான் ஒரு 8 வச்சா என்னோட ரெக்கைகள் எல்லாம் கரிஞ்சு போயிடும். யாரும் சொல்லா எனக்கு முடியாது, உங்களுக்கு முடியும். என்னங்க அவர் 600 ரெக்கை கொண்டு பிரம்மாண்டமா இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு பயந்து வந்துட்டேன்னு சொன்னாங்க. இப்ப என்னடான்னா ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, அவர் பயந்து வைக்கிறாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமை. அல்லாஹ் நாடியதை நடத்துவான். அல்லாஹுவால் சிறிய விஷயத்தை பெரிதாக்க முடியும், பெரியதாக இருக்கக்கூடியதை சிறிதாக்க முடியும். அதனால நம்ம சொல்லுவோம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவோம், மிசால், நாம் கொசுவை உதாரணமாக சொல்வதற்கு நாம் வெட்கப்பட மாட்டோம். கொசுவை படைத்ததுல எவ்வளவு சிரமம் இருக்குன்னு படைத்த எனக்குத்தான் தெரியும். அல்லாஹ் என்ன சொல்ற, படைப்புல பெருசது யானை சொல்லணும், அல்ல கடல்ல கூட திமிங்கலத்தை சொல்லணும், ஆனா கொசுவை சொல்லணும். அந்த கொசுக்கு சொன்னா நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம சொல்லலாம், இங்க பாரு உன்னை தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஆனா எனக்கு கடிக்காம இருக்குதா, அதெல்லாம் நான் கடிப்பேன். பிறப்போ சொன்னாங்க கொசுவில் பாதி பகுத்தலையோ அந்த கொசுக்கு சொல்றோம், கம்யூனிகேட் பண்றோம். கொசுவே இங்க பாரு உன்னை எல்லாம் மிசால் சொல்லி பேசிருக்கு, அதனால நீங்க என்னை கடிக்க கூடாது, என்னை நிம்மதியா தூங்க விடுங்க அப்படின்னா, இல்ல நாங்க கடிப்போம். நாங்க அப்ப வெறுப்புல கடிச்சோம், இப்ப நாங்க பிரியத்து கடிச்சோம். வெறுப்புல கடிச்சாலும் பிரியத்து கடிச்சாலும் கடித்தானாங்க சொன்னா புரிய மாட்டேங்குது. நம்ம என்ன செய்யறது? இப்ப திரும்ப அதுக்கு அல்லாட்ட சொல்லி அதுக்கு தீர்வு வாங்கணும். நிம்மதியா உறங்கணும் இல்லையா? அப்பதானே ராகத்தா இருக்கும். அதுபோல அல்லாஹ் தஆலா கொசுவை பத்தி சொல்றான். ஏன்னா அது படைக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அறிவியல் அதை மெய் என்று சொல்லுது. ஆமா, கொசு தான் படைக்கிற இருக்கிற படைப்புகளிலே பெரிய படைப்பு தான். ஆனா அல்லாஹ் அதை சிறிதாக்கி வச்சிருக்கான். அப்ப அல்லாஹோட ஆளுமை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரியத்தின் படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட பிரம்மாண்டமான நிலையை பார்த்து அவர்கள் பயந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த நிலையில் இருந்து இன்றைக்கு அவர்கள் சித்ரத்துல் முன்தஹாவில் விடைபெறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பயந்து, யார் சொல்லா என்ன விட்டுடுக்கோ, நீங்க தான் போகணும், உங்களுக்கு மட்டும் தான் அனுமதி, நான் வரமாட்டேன், நீங்க மட்டும் தான் போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி போனாங்க? 500 திரைகளை கடந்து போனார்கள். ஒரு திரைக்கும் இன்னொரு திரைக்குமான தூரம் 500 வருட காலம். அந்த 500 வருட கால தூரம் உள்ள ஒரு திரையை கண் இமைக்கும் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 500 திரை கடந்து அல்லாஹ்ட்ட போயிட்டார். அல்லாஹ்வுடைய மகான் திசைகளே இல்லாத அந்த இடம், அல்லாஹ்வுடைய தனிமையான இடம், அல்லாஹ் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான இடத்தை போய் அடைந்தார்கள். அல்லாஹ்வை சந்தித்தார்கள், உரையாடினார்கள். அல்லாஹ்வோடு அல்லாஹ் அவர்களுக்கு விருந்து கொடுத்தான். அந்த விருந்தை தான் பேரப்ப சொல்றாங்க, பூலாம் பசிந்த செந்தேனாம் புசித்ததில் மிச்சம் அதை காலோடு எமக்குன வீர்ந்தருளே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி வரவேற்றான் தெரியுமா? பூங்கொத்து கொடுத்து வரவேற்றான். இந்த பொக்கே கொடுக்கிற பழக்கத்தை யார் கொண்டு வந்தா தெரியுமா? அல்லாஹ் கொடுத்தான். பூலாம்னா நம்ம உருதுல இருக்கிற ஃபூல் சொல்றோம் இல்லையா? பூலாம் பசிந்த செந்தேனாம்னா அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பூங்கொத்து கொடுத்து மர்ஹபன் மர்ஹபன் அஹ்லன் வ ஸஅலா, நாயகமே வாங்க, மங்களம் பெற்றவளா வாங்க சொல்லி அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பூங்கொத்து கொடுத்து அப்படியேதான் உரையாடினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு கொடுத்தார், விருந்து. அந்த விருந்தினுடைய சிற பின்னால் வரக்கூடிய சொந்த அடியார்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ் ஹபீப் நாயகத்துக்கு நீ சாப்பாடு கொடுத்த இல்ல, என்ன மறந்துட்டியா, நீ என்ன கொடுக்க வேணாமா, அவங்களுக்கு மட்டும் கொடுத்தியே, அந்த முபாரக்கான உணவு எங்களுக்கு கிடைக்கப்படணுமே அப்படின்னு கேட்டா அல்லாஹ் என்ன சொல்லுவான்? இல்லைன்னு சொல்லுவானா? அல்லாஹ்வுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு அழகா? பிறப்ப என்ன சொல்றாங்க? சினத்தனை இகழ்ந்திட உனக்கழகதல்ல நாயனே, நான் செய்யற பாவம் குற்றம் தவறுனால நீ என் மீது கோவப்படுற, அது நான் செஞ்ச பாவத்துக்கும் குற்றத்துக்கும் தவறுக்கும் தான் நீ கோவப்படுறதுக்கு சரிதான், ஆனாலும் நீ அழகானவன் ஆண்டவனே, நீ அழகானவன், உன் அழகான திருமுகத்துல நீ கோவப்படுறது நல்லா இல்லை. சினத்தனை இகழ்த்திட உனக்கு அழகதல்ல, நான் பாவிதான், நான் பலகீனமானவன் தான். உன் சன்னிதானத்துக்கு வரும்போது நல்ல எண்ணமே இருக்கும், நல்ல இபாதத்தே இருக்கும், என்ன மாதிரி நல்ல உலகத்திலே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
ஆனா அது விட்டு போயிட்டா வேட்டிய மடிச்சு கட்டின்னு ஏ மாப்பிள என்ன மாப்பிள போ மாப்பிள அப்படியா அப்படியா அப்படின்னு போயிடுவான். அதனால ஆண்டவனே நீ அழகானவன், ஜமீலும் அல்லாஹ் ஜமீலும், அல்லாஹ் அழகானவன். அதனால ஒரு அழகான திருமுகத்துல, கருணையான திருமுகத்துல என் மீது கோபம் கொண்டு ஏய் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு அழகா இல்லையா? அதை விட்டு கருணையா அடியானே சொல்றாரு. எப்படி தன்னை தாழ்த்தி கொண்ட ரப்பிடத்தில் அவர்கள் மன்றாடுகிறார். அதனால ரசூல் சொல்லுவாங்க, கண்ணீர் இல்லாத துவா அல்லாஹ் இடத்துல கபூல் ஆவதில்லை. கண்ணீரோடு நீங்க அல்லாஹ் இடத்துல மனம் உருகி அல்லாஹ் இடத்துல கேளுங்க. அழுது நொந்து உன்னோடு இருந்து கேட்பேன், அதையே நீ எனக்கு அருள்வாயே பிறவ சொல்றாங்களே. அழுது கேட்பேன் யா அல்லாஹ், மன்றாடி கேட்கிறேன் யா அல்லாஹ்னு அந்த அழுகையோடு கண்ணீரோடு தான் செய்த பாவங்கள், குற்றங்கள், தவறுகளை மன்னித்து ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட வல்லமை குறைவன், நமக்கு எவ்வளவோ கருணையை தயவை அவன் செய்திருக்கிறான். நம்ம எல்லாம் அந்த மறந்துட்டு நம்ம அவனுக்கு சுக்குரு செய்யாம அவனுக்கு மாறு செஞ்சிட்டோமே, நம்ம பாவியா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நாம மனம் ஓந்து மனம் மன்றாடி அந்த இடத்துல கேட்கணும். அப்பதான் அந்த கபூல் செய்வான். அப்படி உனக்கு கண்ணீரே வரலனாலும் நடிச்சாவது கேள், என்ன நடிச்சாவது கேள், அண்டவனே அப்படின்ட்டு கேளு. அப்ப யாரும் அல்லாஹ் உனக்கு போகும் தந்து போயிடுவான். ஏன்னா அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அவன் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் அருள் செய்யக்கூடியவன் தான். அருளை விட்டும் அவன் யாருக்குமே இல்லைன்னு சொல்றதில்லை. அப்படிப்பட்ட தயால குணம் உள்ள ரப்புல் ஆலமீன் நீ எதை கேட்டாலும் அல்லாஹ் மனம் வந்து தருவான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனாச்சே அவனிடத்துல. அதனால அவருடைய சொந்த அடியார்கள் கேட்கும் பொழுது அதெல்லாம் இல்லைங்க சொல்ல முடியுமா? அதனால கேட்பாங்கன்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியாத என்ன இருக்குது. அதனால் ஒரு செயல் நடந்தால் அந்த செயலுக்கு பின்னால் என்னென்ன நடக்கும், என்ன விஷயம் எல்லாம் அவனுடைய திட்டத்தின்படியே இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மெஹராஜுக்கு அழைச்சா மெஹராஜி கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் மெஹராஜ் தந்தியா? அவங்க பிள்ளைகள் தானே நாங்க, அவங்க உரிமையில கேட்பாங்க. வாரிசு உரிமை, அது ஞான வாரிசு உரிமை. அது யா அல்லாஹ் என் ஆன்மீக தந்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் தந்தியா? நான் அவரோட ஆன்மீக பிள்ளை, எனக்கு நீ தரணுமா இல்லையா? மெஹராஜ் சொன்ன. அதனாலதான் அல்லாஹ் சலாம் சொல்லுவார், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபியே நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். நல்ல புரிஞ்சுக்கிறங்க மக்களே. வைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிக்கு நாசம் உண்டாகும் குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னானே. அது எந்த தருணம் தெரியுமா? நீங்கள் அத்தஹியாத்தில் இருந்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு ரசூலுல்லாஹ் ഖിയാல் இல்லாம சொன்னா உங்கள் தொழுகை நாசமா போயிடும். அங்க அல்லாஹ் தஆலா உயிர் போடு வச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா உயிர் போடு வச்சிருக்கான். ரசூலுல்லாஹ்க்கு முதல்ல நீங்க சலாம் சொல்லும் பொழுது உங்க சிந்தனை, ஏனா தைக்கா சாஹிபுல் உல்லா ஹஜ்ரத் குனகுடி மஸ்தான் சாஹிபுல் உல்லா ஷேக் அவங்க ஒரு நேர தொழுகையில அத்தஹியாத் நேரம் வந்தது, சலாம் கொடுக்க நேரம் தாமதித்து கொண்டே போகுது. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாகி விட்டுச்சு. அப்ப ஜமாத்துல இருந்தவங்க என்ன நினைக்கிறாங்க? தைக்கா சாஹிபுல் உல்லா மறைந்து விட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நிலைக்கு அவ்வளவு நேரம் கூடி போயிடுச்சு. அவ்வளவு நேரம் கழிந்தவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு தைக்கா சாஹிபுல் சலாம் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், இவ்வளவு நேரமா தஹியாத்துக்கு அப்படின்ட்டு. தொழுகை முடிந்த உடனே நாயகத்துல கேட்டாங்க தைக்கா சாஹிபுல் உல்லாட்ட, நாயகமே ஏன் இன்னைக்கு நீங்க அத்தஹியாத்துல சலாம் கொடுக்க இவ்வளவு நேரம்? நான் ஒவ்வொரு தொழுகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லும் பொழுது அவர்கள் எனக்கு காட்சி தருவார்கள். இந்த நேர தொழுகையில எனக்கு காட்சி கொடுக்கல. அந்த காட்சிக்காக தாமதித்துக் கொண்டே இருந்தேன். அந்த காட்சி கிடைக்க பெற்ற பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாமை காணிக்கையாக்கி விட்டு நான் தொழுகை நிறைவு செய்தேன்.
சலாத்து வ தஸ்லீமு வ அஸ்கா தஹியதி அலல் முஸ்தஃபா வல் ஆலி வஸ்ஸஹ்பியதி. சலாத்தையும் சலாமையும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் காணிக்கையாக்குகிறேன். அந்த காணிக்கை முறையா செலுத்தணுமா இல்லையா? அந்த முறையா செலுத்தாம போறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? வைலுல் லில் முஸல்லீன், அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படிங்கிறான். நாம நேசம் உண்டாக தானே போனோம், நாசம் உண்டாக போனோம். ஆண்டவனே அந்த நேசத்தை கொடு, நாசம் வேணாம். என்ன எங்களுக்கு நல்ல விஷயங்களை ஹைரானதை கொடு. இந்த நம்ம ஓதனை என்னை வைத்துல எல்லா விஷயத்தும் வார்த்தைக்கு வார்த்தை ஹைரான 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 நலவுகளை கொடு, நல்லதை கொடு, சிறப்பு கொடு, பொருளை கொடு அப்படிதான் கேட்கிறான். அதனால யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளமாற நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அவங்கள கனவிலும் நினைவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ் அப்படின்னு இந்த மஜ்லிஸ் மூலியமா அல்லாஹ்விடத்துல கேட்போம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கடந்து போனாங்க. அல்லாஹ் விருது கொடுத்தான். இந்த விருது கேட்கிறார்கள். இந்த விருதை பத்தி வீரப்பா ஞான பூஜை சொன்னாங்க. அதை கேட்கக்கூடிய நமக்கும் அது கிடைக்கும். வீரப்பா அந்த சலுகை நமக்கு வாங்கி தராங்க. யாரெல்லாம் அதை மனமோந்து பூலாம் பசித்த செந்தேனாம் புசித்ததில் மிச்சமதை காலோடு எமக்கு உணவீந்தருளே அப்படின்னு மனமோந்து மன்றாடி கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்துட்டா அந்த சாப்பாடு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா இந்த இரவுடைய பரக்கத்தை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்ட அந்த முபாரக்கான உணவிலிருந்து அல்லாஹ் நமக்கும் உணவளிப்பானாக. அதை உண்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அந்த அரும்பெரும் பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டது. அதுல நிறைய ஆத்மார்த்தமான ஞான ரகசியங்களும் அதுக்குள்ள இருக்குது. இந்த மெஹராஜ் இரவுங்கிறது மேல்மட்டமான ஷரியத்தினுடைய விளக்கங்கள் மட்டுமல்ல, இதற்குள்ள மாரிஃபாவும் இருக்குது. அப்ப மாரிஃபாவுடைய விஷயம் இப்படி பொது தளத்தில் பேசப்படுமா? அது பேசப்படாது. அதனாலதான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து 2 விஷயத்தை கற்றுக்கொண்டேன். ஒன்றை மக்களுக்கு நான் வெளியாக்கி விட்டேன், மற்றொன்றை நான் சொல்லவில்லை. அப்படி நான் மற்றொன்றை சொன்னால் மக்கள் என்னை சிலை வணக்க வாழி என்று ஒரு குஃப்ரு செய்றாரு, ஷிர்க் சொல்றாரு அப்படின்னு சொல்லி என்னை கல்லால் கொண்டுடுவாங்க. இந்த ஹதீஸ் எங்க இருக்கு தெரியுமா? சஹீஹுல் புகாரில இருக்கிற ஹதீஸ். அப்படி என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்ன சொல்லணுமோ அதை சொன்னாங்க. அவர் அதை அவர் யாருக்கு சொல்லணுமோ அவர் சொல்லி தான் இருக்காரு. மக்களுக்கு என்னங்க சாட்சிபிடி என்ன சொல்லுது? எப்பா நான் ஞானவான் இல்லை. சாட்சிபிடி சொல்லுது என்னண்டே, நீ ஞானம் கேட்கிற, விஸ்டம் கேட்கிற. நான் விஸ்டத்துக்கான ஆள் இல்லை. எனக்கு என்ன என் இடத்துல பதியப்பட்டிருக்கோ அதை வச்சுதான் நான் பதில் தருவேன். சூஃபிசம் தரீகாக்கள் ஏன் அப்படின்னா அந்த ஞான விஷயங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது இன்னைக்கு உயிர் போட இருக்கு, இன்னைக்கும் அது உயிர் போடவே இருக்கு. அப்படி மெஹராஜுடைய இரவுங்கிறது இன்னும் நிறைய ஞான ரகசியங்களை பொதிந்ததாக இருக்கிறது. அதுல ஷரியத்தினுடைய விளக்கத்திலேயே ஏகபோகமான விளக்கம் இருக்குது. அதனாலதான் சதகத்துல்லாஹ் வித்ரியாவில மெஹராஜோட இரவுடைய நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. கிஃப் யா முஹம்மத் இன்ன ரப்பக யுஸல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விட்டு ரசூல் அல்லாஹ்வை அடையணுங்கிற அந்த பாதையில் நடக்கும் பொழுது வேகமாக நடந்து போனார்கள். அப்போ அங்க ஒரு குரல் ஓதிச்சது. யாரோட குரல்னா ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு குரல். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மக்காவுக்கு வந்திருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போயிட்டு வந்து ஊர்ல சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஆளு சொல்றாரு, என்னப்பா உங்க ஆளு மேராஜ் போயிட்டு வந்து சொல்றாங்க, நீ நம்புறியா அப்படின்னு கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா நம்புவார். ஒரே கையில போயிட்டு வந்து என்ன சொன்னா நம்புவார். அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மக்கால இருக்கிறாங்க. அவங்க போயிட்டு வந்த பிறகு இந்த பேச்செல்லாம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு நம்ம வந்து பைத்துல் முகத்தஸுக்கு போற வழியில ஒரு கூட்டத்தார பார்த்து அவன் தண்ணி வாங்கி குடிச்சேன், இதெல்லாம் சொல்றாங்க.
அதுக்கப்புறம் நான் 7 வானம் கடந்த அரசு கடந்த குருசு கடந்த இந்த எல்லா விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு இருக்கும்போது இது கேட்கக்கூடிய முனாஃபிக்கள் இருப்பான்ல, பார்த்தீங்களா இவ்வளவு பெரிய கதை விடுறாரு, எப்படி போயிட்டு வர முடியும்? அவன் அறிவு கொண்டு சிந்தித்து பார்த்தான். அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு அறிவு எங்க மாத்திரம். அல்லாஹ்வுடைய ஆற்றல் எதையும் சாதிக்கும், அதற்கு எந்த எல்லையும் கிடையாது, அதுக்கு எந்த தடையும் கிடையாது. அல்லாஹ் நாடினால் எதையும் நடத்துவான். அதுதான் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய குவத்துல எல்லாமே நடக்கும். உலகத்தை நம்ம ஆட்சி செய்யணும், அல்லாஹ் நாடி நம்ம ஆட்சி செய்வோம். உலக பிரசித்தி பெற்ற ஞான புகழ் தஃப்ராத்தி ஆட்சி செய்யும். அது அல்லாஹ்வுடைய வல்லமையில் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். அதுதான் நம்முடைய யதார்த்தமான நம்பிக்கை. எந்த ஒரு செயலை செய்தாலும், இப்ப நாம இன்னைக்கு ஓதுறோம், எல்லாரும் சொல்றாங்க என்னங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம், நாங்க எங்க ஓதுறோம்? அல்லாஹ் வல்லமை தந்தா நம்ம ஓதுறோம். நாம எங்க ஓதுறோம்? அவர் என்ன சொல்றான்? அவரே தஃப் வாசிக்கிறார், அவரே பாடுகிறார், அவரே தஃப் வாசி, அவரெல்லாம் பாடலாங்க. அல்லாஹ் வல்லமை தந்து அவர் பாடுறாங்க. இது அல்லாஹ்வுடைய ஆளுமை, இது அல்லாஹ்வுடைய வல்லமை. அல்லாஹ் அவருடைய சொந்த அடியார்களை கொண்டு, நல்ல அடியார்கள் கொண்டு, இஷ்கான் இஹ்லாஸான மக்களை கொண்டு இந்த மஜ்லிஸை பலப்படுத்தி கொண்டே இருக்காங்க. இந்த மஜ்லிஸ் ஆனது உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்டவும், நல் வழியில நற்காரியங்களை நல்ல விஷயங்களை மக்களுக்கு நேர்த்தியான முறையில், குழப்பங்கள் இல்லாமல், மோசடி இல்லாமல், ஒளிவு மறைவு இல்லாமல் ஹக்கை ஹக்காகவே சொல்லக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் இந்த உலக பிரசித்தி பெற்ற ஞான புகழ்ச்சியும் தஃப்ராத்தி மியூசிக் தான். அதனால இந்த ஆளுமை, இந்த வல்லமை அல்லாஹ் தரக்கூடியது தவிர நம்ம கொண்டு எதுவுமே நம்ம கொண்டு. ஏன்னா ஹுலிகல் இன்சான கான தைஃபா, அல்லாஹ் மனிதனை பலகீனமாக படைத்திருக்கிறார். அப்பவே மனிதன் பலகீனம்னா இந்த சமான் எவ்வளவு பலகீனம்? இது பலகீனத்திலும் ரொம்ப பலகீனம். அப்படி பலகீனத்தில் நம்ம செய்ய முடியுமா? இந்த அமலை நான் செஞ்சேன், எதையும் நம்ம செய்யல. அல்லாஹ் அந்த வல்லமை தந்தான், அந்த வல்லமை கொண்டுதான் நம்ம செய்யணும். அப்போ ஷரியத்துடைய விஷயங்களையே மெஹராஜுடைய விஷயம் பேசுவதற்கு ஏகபோகமான விஷயங்கள் இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க? சொந்த அடியார்கள் அம்பியாக்களும் நபிமார்களும் அவங்க வஃபாத் ஆகலங்க, ஹயாத்தாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மறுக்கக்கூடிய கூட்டத்திற்கு பதிலடியே இந்த மெஹராஜுக்கு தான் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ரவுதா ஷெரீஃப் கபர் ஷெரீஃபை காட்டுறாங்க. பாருங்க யா ரசூலுல்லாஹ், இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர் ஷெரீஃப். பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க தொழுதுட்டு இருக்காங்க. ஏங்க ஜனாசா படுக்க வச்சுட்டா படுத்து கிடக்கணுமா? இவன் என்ன சொல்றான்? ஜனாசா கூட இருக்காது, மண்ணோட மண்ணா போயிருக்கணும். ஏன்டா மண்ணோட மண்ணாவே அங்க தொழுதுட்டு இருக்காங்க. இதை நீ ஏற்கலன்னா உனக்கு தொழுகையே இல்லை. இந்த மெஹராஜுடைய சம்பவத்தை ஏற்கலன்னா நீ வஹாபியோ முக்காபியோ சரி, ஆனா இதை நீ ஏற்கலன்னா உனக்கு உன்னோட அமைப்பில் தொழுகையே கிடையாது. ஏன்னா இந்த தொழுகையை அல்லாஹ் கொடுத்தது எங்க வச்சு? இந்த மெஹராஜில் வைத்துதான். நாம ஒவ்வொரு ராத்திரியில ஓதுறோம் ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன். இந்த ஆயத்து கொடுக்கப்பட்டது மெஹராஜ் வச்சுதான். எண்ணிலடங்காத அற்புதங்கள், பொக்கிஷங்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டதும் இந்த மெஹராஜ் வைத்துதான். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு வேகமாக நடக்கும் பொழுது இந்த குரல் கேட்குது, கிஃப் யா முஹம்மத் இன்ன ரப்பக யுஸல்லி. நபியே நாயகமே, நீங்கள் வேகமாக வர வேண்டாம், பொறுமையாக வாருங்கள். யாருடைய குரல்? தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு குரல். ஸ்டக் ஆயிட்டான். நமக்கு முன்னாலே அபூபக்கர் வச்சாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை வைத்து அவருடைய குரலை பேச வச்சான். மிமிக்ரி, அவர் குரலை பேசுகிறார் அப்படின்ட்டு பேசியது ஒரு மலக்கு. அந்த பேசப்பட்ட குரல் தோழர் அபூபக்கர் சித்திக்கிறது. ஏதா ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமான குரலாச்சே. அபூபக்கர் சித்திக் நாயகம் அவ்வளவு பியரச்சு குரலை கேட்ட உடனே வார்த்தை அப்படின்றாங்க, குரலுக்காக நின்றாங்க. இன்ன ரப்பக யுஸல்லி. இந்த யுஸல்லிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. அல்லாஹ் தொழுது கொண்டிருக்கிறான், அல்லாஹ் ஸலவாத்து ஓதி கொண்டிருக்கிறான். அதனால நீ வேகமா வர வேணாம், கொஞ்சம் பொறுமையா வாங்க அப்படின்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா தான் போனாங்க. அங்க போய் கேட்டாங்க, என்ன யா அல்லாஹ், நான் வரும் பொழுது இதெல்லாம் வித்ரியால சதகுத்துல்லாஹ் சொல்லி வரக்கூடிய ஞான விஷயங்கள் சொல்றாங்க. வித்ரியால சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். யா அல்லாஹ், நான் வரும் பொழுது என் தோழர் அபூபக்கருடைய குரல் கேட்டது, அது எப்படி எனக்குள்ள வந்துட்டாரு அப்படின்ட்டு. இல்ல இல்ல மலக்கு தான் சொன்னாங்க,
ஏன்னா ரசூலுல்லாஹி சொன்னாங்கல்ல, நான் சொர்க்கத்துல பிலால் ரலியல்லாஹுடைய காலடி சத்தத்தை கேட்டேன். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சப்தத்தை நான் கேட்டேன். ஏன்னா அவர் பிலால் ஹபஷி, தீனுல் இஸ்லாத்திற்கு அவ்வளவு தியாகம் பண்ணவர். அதனால என்னை விடவும் அவருக்கு தான் அல்லாஹ் தஆலா, அதனாலதான் அரசர்களை விடவும் அடிமைகளுக்கு முக்கியத்துவம். இப்போ இந்த உலகத்துல செய்து சாதாரணமாக எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு நிறைய சைத்துக்கு எப்படி இருக்குது? ஏன்னா அவர்கள் அரசர்கள், அரச வீட்டு பிள்ளைகள், நாம் அடிமைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்துல அடிமைகளுக்கு தான் முதலிடம். அந்த பரக்கத்துல தான் அரியர் சாஹிப் இருக்கிறார். வேற எந்த பரக்கத்து இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்துல அடிமைகளுக்கும் எத்தீம்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிடம் கொடுக்கிறாங்க. அந்த பரக்கத்துல தான் இன்னைக்கு செய்து சாதாரணமாக நம்ம கண்ணியப்படுத்துறாங்க, நம்ம நேசிக்கிறாங்க. ஏன்னா அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த தனிப்பெரும் சிறப்பும், அல்லாஹ் தந்த தனிப்பெரும் சிறப்பும், அவுலியாக்களுடைய தனிப்பெரும் கருணையும் தான். அந்த அடிப்படை தான். அப்ப அது போல இந்த விஷயங்கள் எல்லாம் வித்தியால பேசி வராங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விருந்தை அறிந்து கொண்டவர் கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் பார்த்தாங்களே, அதான் அந்த ஆண் பிள்ளை சீங்கங்களான ஞான வாரிசுகள் கேட்கிறாங்களே, அதுக்கு தான் அங்க கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னை காணக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தியே, அந்த நல்ல அடியார்கள் கேட்பாங்களே, அவங்க கேட்பாங்களே என்ன சொல்றது? அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். அவங்க சொல்லுங்க, அவங்க தொழுகையில அவங்களுக்கு மேராஜ் இருக்கு, அவங்க தொழுகையில மேராஜ் இருக்குது, அவங்க என்னை கண்டுகொள்வார்கள் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும், ஒரு சின்ன விஷயத்தை கூட, உணவோட விஷயத்துக்குள்ளேயே இவ்வளவு கவனமா இருப்பாங்கன்னா அல்லாஹை காணக்கூடிய விஷயத்தை விட்டுடுவாங்களா? அப்ப அதுல இவ்வளவு தீவிரமா இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய சொந்த அடியாருக்கு உணவு முக்கியமா? ஆண்டவன் தான் முக்கியம். அல்லாஹ்வுடைய திருக்காட்சியை முக்கியம், அல்லாஹ்வுடைய திரு பொருத்தமும் முக்கியம், அல்லாஹ்வுடைய மஹப்பத் தான் முக்கியம், அல்லாஹ் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு அவங்களுக்கு எந்த ஆசா பாசமும் கிடையாது. அதனால நம்ம ஐஷாவிலே தீயவர்களுக்கு சொல்லப்படும், நீங்கள் நரகவாசிகள், நரகத்துக்கு பக்கம் போக மாட்டாங்க. எப்படி போவான்? வேணா போவான், ஆனா என்ன செய்ய வழக்கமாக இழுத்துட்டு போவான், தரத்தான இழுத்துட்டு போடுவான். அதே அல்லாஹ்வுடைய சொந்த அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு வாக்களித்த சொர்க்கத்தை தந்து விட்ட சொர்க்கத்துக்கு போக மாட்டான். நரகவாசி போக மாட்டான்னா ஒரு லாஜிக் இருக்கு, அங்க உதப்பாங்க, கஷ்டம் வேதனை, போவான் போக மாட்டான். இங்க சுகம் போகும். ஹௌருதீன்கள் கேட்கிற சாப்பாடெல்லாம் வரும். மாதுளை பழம் கேட்டா மாதுளை பழம் வந்து முன்னால் நிற்கும், சாப்பிட்டு இன்னொன்று வேணுமா முன்னால் நிற்கும், போய் எடுத்து பறிக்கணும், கொம்பு எடுத்து அடிக்கணும், அதெல்லாம் கிடையாது. கேட்டா அந்த மரம் அப்படி வளைஞ்சி முன்னால் நிற்கும், அப்படி சாப்பிட்டு வேண்டியதுதான். எல்லாமே பஞ்சு மெத்தையில படுத்துக்க வேண்டியதுதான். தண்ணி குடிச்சுக்கப்பா, பால் குடிச்சுக்கப்பா, மது குடிச்சுக்கப்பா, தேன் குடிச்சுக்கப்பா, எல்லாம் குடிச்சுக்க சுகம் போவோம், அப்படி ஜாலி படுக்க வேண்டியதான். ஆனா சுந்தடியார்கள் போக சொன்னா போக மாட்டாங்க. அதற்காக உன்னை நாங்கள் நேசிக்கவில்லையா அல்லாஹ்? உன்னை நாங்கள் நேசித்ததும் உனக்காக வாழ்ந்ததும் இந்த சுகபோகங்களுக்காக அல்ல யா அல்லாஹ். உன்னுடைய மஹப்பத்தை மட்டுமே எங்களுக்கு நோக்கம், உன்னுடைய திருக்காட்சி மட்டுமே எங்களுக்கு நோக்கம். அதனால எங்களுக்கு இதெல்லாம் வேணும், உன்னை பார்த்துக்கிட்டே அந்த காட்சி. கேட்கிற கல்வனாரதியை சொல்றாங்களே, அல்லாட்ட ஒரு பழக்கம் இருக்குது, அவன் அடியார்களுக்கு காட்சி தருவான், காட்சி தந்து அப்படி மறைச்சிருவான். அவங்களுக்கு எவ்வளவு வேதனை தெரியுமா? அவ்வளவு வேதனை அவங்களுக்கு, அவங்களால தாங்க முடியாத வேதனை. திரும்ப எப்போ அது கிடைக்கும், திரும்ப எப்ப கிடைக்கும், ஏங்க வைப்பான், ஏங்க வச்சுதான் கொடுப்பான். அல்ல இப்படித்தான் சேர்க்கலாம், இப்படித்தான் நடக்கிறான் சொந்தடியாக. அதுதான் சொல்றாங்க, நான் சொந்த அடியாக இப்படி நடக்கிறான். பிறகு சொல்றாங்கல்ல, அல்லும் நாயகருக்கு அமுதளித்தவன் இந்த அடியனுக்கு அருள் தருகிறார், அன்பனே நீ நடத்தும் நீதி அநீதியாக இருக்குது. போடா, உன்னை மறந்தவன், உனக்கு இபாதத் செய்ய, உனக்கு சுக்குர் செய்ய 10 பைசா புரோஜனம் இல்லாதவனுக்கு வாயிலே ஊட்டி கொடுக்குற, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, அவனுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கு. எப்பா உன்னோட வித்திரியா, உன்னோட ஷஃபியா, உன்னோட ஞான புகழ்ச்சி, உன்னுடைய ராஜ்யம், உன்னை இபாதத் செய்யக்கூடிய, உன்னை துதிக்கக்கூடிய, உன் ஆதாக்களை கொண்டாடக்கூடிய எனக்கு தரமாட்டேங்கிறேன்.
உன்னோட நீதி என்ன? நீதி உனக்கு நீதி. நான் தீய வழியில செலவு பண்ணிடுவானா? நீ கொடுத்தா பள்ளி வாசல்களுக்கும் மதரசாக்களுக்கும் தர்காக்களுக்கு தான் தருவேன். தீய வழியில கொண்டு போயிடுவானா? உன்னை விட்டு தூரம் ஆகி விடுவனா? பிக்னிக் போயிடுவானா? காசு வந்தா ஹஜ்ஜுக்கு தானே போறியா? நீ காசு தந்தா உம்ராக்கு தான் போவேன். நீ காசு தந்தா பக்தாக்கு தானே போவேன். அப்போ உன்னோட கருணை ஏன் வர மாட்டேங்குது? நீ ஏன் தர மாட்டேங்கிற? உன் சொந்த அடியார்கள் நல்ல விஷயத்துக்கு தானே ஆசைப்படுறாங்க, நல்லதை கொண்டும் தானே உன்னதை கேட்கிறாங்க. உனக்கு பிடிக்காத காரியத்தை கேட்கலையே, உன்னோட கருணை கொண்டு தானே கேட்கிறாங்க. நீ ஏன் தர மாட்டேங்கிற? அப்போ உன்னோட நீதி என்ன? நீதி உன்னோட நீதி அநீதி. யார் சொல்றா? சொந்த அடியாரான சேகர் அபீர் முகமது சாஹிப் சொல்றாங்க. அந்த நாயகருக்கு அன்புதளித்தவர் இந்த அடியை கரு தருகிறார். அன்பனே, நீ நடத்தும் நீதி அநீதியாக இருந்தது. ஆமா யா அல்லாஹ், எல்லாமே உனக்கு தெரியும். எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, ஏன் கொடுக்கல, அதுக்கு உனக்கு காரணம் தெரியும். அதை நான் மறுக்கவே இல்லை. உனக்கு எல்லா காரணமும் தெரியும். காரணம் நீயே, காரியமும் நீயே. காரணமும் நீயே, காரியமும் நீயே. ஆனால் நான் பலகீனமானவன். என் அறிவில் இருந்துதானே ரப்பே நான் உனது பேச முடியும். நான் உன்னை போல ஆற்றல் மிக்கவன் இல்லையே. நான் பலகீனமானவன், நானோ பாவி. நீ பரிசுத்தமானவன், நீ பேராற்றல் மிக்கவன். யா அல்லாஹ், நான் அறிவிலிருந்து பேசக்கூடியதை நீ தவறாக எடுத்து என் மீது கோபப்படாத யா அல்லாஹ். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உன்னுடைய மஹப்பத்தே யா அல்லாஹ். அதனாலதான் கீழே கல்வத்தினரது எல்லாம் சொல்றாங்க, அல்லாவுடைய சொந்த அடியாரை பார்த்து, ஆண்டவர்களே, நாதாக்களே, அல்லாவுடைய சொந்த அடியார்களே, என் மீது நீங்கள் கோபப்படுகிறீர்கள். அது எனக்கு தெரியுது. என்னுடைய தவறுக்காக, இந்த குற்றத்துக்காக தான் என் மீது கோபப்படுறீங்க. அதை நான் மறுக்கல. ஆனா நீங்க கோபப்பட்டுட்டு நீங்க முகத்தை திருப்பிக்கிட்டா என்னால தாக்க முடியும். நீங்க கோபப்படுங்க, என்ன அடிங்க, உதவி எல்லாம் செய்யுங்க. ஆனா என்ன விட்டு தூரம் ஆயிரு. உங்க காலடியில போட்டு சாவடி மிதிங்க. ஆனா உங்களோடய வச்சுக்கிறேன், உங்களோட என்ன வச்சுக்கிறேங்க. என்ன துரத்து விட்டுடாதீங்க. நாதாக்களே, அடியார்களே, எப்படிப்பட்ட உருக்கம், எப்படிப்பட்ட மஹப்பத் நாதாக்கள் மீது, அல்லாஹ்வுடைய சொந்த அடியார்கள் மீது. அப்படிப்பட்ட சொந்த அடியார்கள் எழுத பேசும்போது அல்லாஹ்வுடைய எழுத எப்படி பேசுவாங்க? அதனாலதான் அல்லாஹ் சொர்க்கத்தை தர சொன்னா, சொர்க்கத்திற்காக நேசிக்க இல்லையா அல்லாஹ்? நாங்கள் நேசித்ததெல்லாம் ஒரு திருக்காட்சி. நீ அற்புதமானவன். உலகத்துல எல்லாமே கிடைக்கப்படும், நீ கிடைக்கப்பட மாட்டான். சொர்க்க சுகவாழ்வும் சொர்க்க ராணிகளும் நற்றரசனுக்கீடோ. யா ஹய்யோ கையும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். மகானந்த பாபாவுக்கு சோபனம் சோபனம் சோபனம், கோடான கோடி சுபசோபனம். உயிருக்கு உயிரான மகானந்த பாபா. சொர்க்க சுகவானும் சொர்க்க ஹூராணிகளும் நற்ற அரசனுக்கு ஈடோ. யாங்க உனக்கு ஈடாகுங்க சொர்க்கமும் ஹூராணிகளும். நீ உன்னுடைய காட்சி கிடைக்க பெறதை விட அது எப்படி ஈடாகும்? அது ஈடாகாதே. அப்போ அஸ்ஸலாத்துல் மிஅராஜுல் முஃமினீன். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜில் அல்லாஹ் பார்த்துட்டாங்க, வந்துட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சும்மா இருக்க முடியுமா? இவ்வளவு பெரிய திருக்காட்சி, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம், இது கிடைக்கப்பட்ட பிறகு முடிஞ்சிச்சு போக அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? ஆஹா, நம்ம இங்க வந்தோம். சற்றும் அறியாமல் இந்த தாரணியில் ஆசைகளும் பற்றலர்களோடு இணங்கும் பாதகன்னா முற்றுமுறை. யா அல்லாஹ், நீ என்கிட்ட பேசுறியே, ஓ அடியானே, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நீ உலகத்துல போய் நீ கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொன்னியே. நான் எல்லாம் சரி சரி உன்னை சொல்லிட்டு இங்க வந்து நேரம் பண்ணிட்டு பாருங்க. ஏன் ஜோலியை பார்த்துட்டு வந்துருங்க. நீ எந்த ஜோலி கண்டுபிடியோ அதை பார்க்காம நான் வேற ஒரு ஜோலியும் பார்க்க இருக்கிறேன், நான் வேற ஒரு வேலையை பார்த்துட்டு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரம்மாண்டமான வரவேற்பை தந்து, யாருக்குமே எந்த படைப்புமே உயர்த்தப்படாத ஆக சிறந்த உயர்வு அவர்களை தவிர வேறு யார் உயர்த்த அல்லாஹ்வின் பக்கம் இவ்வளவு உயர்த்துல யாரும் உயர்த்தப்படவே இல்லை.
அப்படிப்பட்ட உயர்வை பெற்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா சந்தித்து வந்துட்டாங்க. அவங்க உள்ள எப்படி இருந்திருக்கும்? ஏன் அல்லாஹ்வோடே இருந்திருக்கலாமே, நம்ம உலகத்துக்கு போகணுமா அப்படின்னு. அப்ப அவங்க உள்ள எப்படி இருக்கும்? அதைத்தானே ஹலத்தை சொல்றாங்க, அல்லாஹ்வோட வளமை இருக்குது, சொந்த அடியால் காட்டிட்டு மறைச்சிருவான். அவங்க உள்ளம் எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும் அப்படின்ட்டு ருசிகிட்ட பூனை விடாது, சுத்தி சுத்தி வரும். எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித தேட்டம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆசை. ஆனால் சொந்த அடியாருக்கு ஒரே ஆசை தான், அல்லாஹுடைய திருப்பொருத்தம், அல்லாஹுடைய திருநக்கா. அந்த சொந்த அடியாரை விமர்சிக்கக்கூடிய இந்த முட்டாள்கள் என்ன சொல்றது? அந்த சொந்த அடியாரோட சுவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவங்க எதை நாடி இருந்தார்கள், எப்படி இருந்தார்கள், எதுவாக இருந்தார்கள், அது உங்களுக்கு தெரியுமா? அந்த உள் உணர்வை, அந்த உள்ள எரிந்த அந்த தீ கொழுந்த உங்களால் யூகிக்க முடியுமா? ஹல்வத்னாய் சொல்றாங்க, நான் எனக்கு அறியப்பட்ட நான் பெற்ற அந்த ஞான அனுபவத்தினுடைய துளியை எடுத்து ஒரு மலையின் மீது போட்டால் அது மலை பொசுங்கி போயிடும். அல்லாஹ் எனக்கு தந்த அந்த ஞான அனுபவத்தினுடைய அந்த ஞான அனுபவத்திலிருந்து துளியை எடுத்து மலையில் போட்டால் மலை பொசுங்கி விடும். காடுகள் மீது போட்டால் காடுகள் பற்றி எரிந்து போய் சாம்பலாகி போயிடும். அவ்வளவு வல்லமையானது. அதை தாங்கி இருக்கக்கூடிய உள்ளங்களாச்சே, அந்த உள்ளங்களை நீங்கள் எப்படி விமர்சிப்பீர்கள்? துன்யா 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 இத்தனை ஃபசாது பேசக்கூடிய உங்களுக்கு இதை விட்டெல்லாம் தூரமான பரிசுத்தமான அந்த நாதாக்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எந்த தகுதியும் இல்லை. அவர்களை அல்லாஹ் பரிசுத்தமாக்கி தன்பால் வைத்துக் கொண்டார். நீங்கள் பேசக்கூடிய அவதூறு பேச்செல்லாம் உங்களுக்கே தான், எதுவும் அவர்கள் பார் வராது. மாறாக ராத்திபு இபாதாத்து மௌலூது என்று நாம் செய்யக்கூடிய நற்கர்மங்கள் அவர்கள் பக்கம் போய் கொண்டே இருக்கும். நல்ல விஷயங்கள் அவர்கள் கொடுக்கப்படுது, தீயதை விட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து கொண்டார். அப்படிப்பட்ட பாதுகாப்பு வலயத்திற்குள்ள அவர் இருக்கிறார். அதனால இந்த மெஹராஜ் இரவுங்கிறது ஒரு சாதாரண இரவு இல்லை. அக்கறை ஞானவாமேதி ஷேகனா பீர் முகமது சாஹிபுல்லா சொல்றாங்க, இந்த மெஹராஜ் இரவுக்கு நோன்பு இருக்கிறது. இந்த ஒரு நாள் நோன்பு இருப்பது 1,00,000 வருஷம் நோன்புடைய சிறப்பு இந்த ஒரு நாள் நோன்புக்கு. இந்த நோன்பு ஃபர்து இல்லை. ஃபர்து இல்லாத ஒரு நோன்புக்கு எத்தனை வருஷம்? நம்ம 1,00,000 வருஷம், ஒரு வருஷம் இல்லை, 1,00,000 வருஷம் நோன்பு இருந்த சவாபு இந்த ஒரு நோன்புக்கு இருக்குது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த, அதி முக்கியத்துவம் வாய்ந்த நோன்பு தான் இந்த மெஹராஜ் இரவுடைய நோன்பு. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நோன்பு. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வருடமும் ஆஃபியத்தோடு இந்த மெஹராஜுடைய நோன்பையும், அடுத்து வரக்கூடிய பராத்துடைய நோன்பையும், அதற்கு அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதம் அனைத்து நோன்புகளையும் பூரண ஆஃபியத்தோடு நோற்பதற்கும் அல்லாஹுடைய தனிப்பெரும் இகாவை திருப்பொருத்தத்தையும் அல்லாஹுடைய சொந்த அடியாரின் நல்லடியாருடைய மேலான அன்பையும் மஹப்பத்தை பரிபூர்ணமாக பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் நல்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.